காணிக்கை. செலுத்த வேண்டிய காணிக்கையாவது, ஒரு கலம் கோதுமையில் ஒரு மரக்காலில் 1/6 ஒரு கலம் வார்கோதுமையிலே ஒரு மரக்காலில் 1/6 படைக்க கடவீர்கள். அளவு குடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது, 10 குடம் பிடிக்கிற கலத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே 10 படைப்பீர்களாக. 10 அளவு குடம் ஒரு கலமாகும். இஸ்ரவேல் தேசத்திலே நல்ல மேய்ச்சலை மேய்க்கிற மந்தையிலே 200 ஆடுகளில் ஒரு ஆடும் அவர்களுடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகவும் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்பட கடவது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்த காணிக்கையை செலுத்த கடனாளிகளாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கூடிவர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும். அவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 1 மாதம் 1 தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்தின் 4 கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூசக்கடவன். பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக 7 தேதியிலும் செய்வாயாக. இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. 1 மாதம் 14 தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பானாக. 7 நாள் பண்டிகையில் அவன் அந்த 7 நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக. ஒவ்வொரு காளையோடே ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவுமான போஜன பலியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒரு படி எண்ணெயையும் படைப்பானாக. 7 மாதம் 15 தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையிலே அவன் அப்படியே 7 நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலிகளையும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எண்ணெயையும் படைக்க கடவன். இஸ்ரவேல் வம்சத்தார் மற்ற ஜனங்கள் மத்தியிலே நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் கண்ணியமும் பரிசுத்தமும் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மனுஷர் மத்தியிலே செய்ய வேண்டிய கடமை இருப்பது போல அவர்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளும் இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் காணிக்கையை செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு முன்பு தங்களுடைய தேசத்திலே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு பரிசுத்தமான பங்கை கொடுத்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு பரிசுத்தமான நிலத்தை பிரித்து கொடுப்பதோடு தங்களுடைய விளைச்சலின் பலனையும் தங்களுடைய ஆடு மாடுகளின் ஒரு பகுதியையும் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை பற்றி கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். இந்த காணிக்கைகளின் விவரம் மோசேயின் பிரமாணத்தில் சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் ஒரு கலம் கோதுமையிலே ஒரு மரக்காலில் 1/6 ஒரு கலம் வார்கோதுமையிலே ஒரு மரக்காலில் 1/6 படைக்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் எண்ணெயிலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். 10 குடம் பிடிக்கிற கலத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே 10 படைக்க வேண்டும். 10 அளவு குடம் ஒரு கலமாகும்.
அவர்கள் தங்கள் மந்தையில் உள்ள ஆடுகளிலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே நல்ல மேய்ச்சலை மேய்கிற மந்தையிலே 200 ஆடுகளில் ஒரு ஆடும் அவர்களுடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகவும் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்த வேண்டும். கர்த்தர் ஆடுகளின் காணிக்கைகளை பற்றி சொல்லும்போது நல்ல மேய்ச்சலை மேய்க்கிற மந்தையில் இருந்து ஆடுகளை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ச்சலை மேய்கிற ஆடுகள் புஷ்டியுள்ளதாய் இருக்கும். இவை பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படும் ஆடுகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்டார். அவருடைய பலி மரணத்தினால் நமக்கு பாவ நிவாரணம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் இந்த காணிக்கையை இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிபதி என்னும் வார்த்தை பிரபுவை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதிபதி என்னும் வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்றும் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நம்முடைய காணிக்கையை செலுத்த வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளையும் துதிகளையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்த வேண்டும். நாம் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் காணிக்கைகளை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். அவர்கள் செலுத்தும் காணிக்கைகளை இஸ்ரவேலின் அதிபதி கர்த்தருக்கு செலுத்துகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கூடிவர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும். இஸ்ரவேலின் அதிபதி இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் காணிக்கைகளை அதிபதியினிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதிபதி அந்த காணிக்கைகளை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளில் குறைவாய் இருப்பதை அதிபதி தன்னுடைய சொந்த பொக்கிஷத்தில் இருந்து எடுத்து ஜனங்களுடைய காணிக்கையோடு சேர்த்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டிய சில பண்டிகைகளை குறித்து கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். இது வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்காக செலுத்தப்படும் பலி. வருஷத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தருக்கு பலிகளை செலுத்தும் போது அந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை இஸ்ரவேல் வம்சத்தாரோடு தங்கியிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலே நடத்தப்படும் எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அந்த வருஷம் முழுவதும் பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆலயம் சுத்தமாயிருக்கும். 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே முதலாவது பலி பரிசுத்த ஸ்தலத்தை பாவ நிவர்த்தி செய்வதற்காக செலுத்தப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவது போல அங்கே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியரும் லேவியரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரர்களோடு கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருகிற இஸ்ரவேல் வம்சத்தாரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சுத்திகரிக்க வேண்டும். 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே இஸ்ரவேல் வம்சத்தார் பஸ்காவை புசிக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். பஸ்காவை புசிப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலமும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேல் புத்திரரும் தங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு பாவ நிவர்த்தி செய்யும் போது ஆசாரியன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்தின் 4 கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூச வேண்டும். 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே செலுத்தப்படும் பலியானது 7ஆம் தேதியிலும் மறுபடியும் செய்யப்பட வேண்டும். பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக 7ஆம் தேதியிலும் செய்ய வேண்டும். இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய பிரமாணம். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். பிழை செய்தவனும் இருக்கிறான்,
அறியாமல் தப்பிதம் செய்தவனும் இருக்கிறான். அவர்கள் எல்லோருடைய பாவங்களும் பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைக்க வேண்டும். 7 நாள் பண்டிகையில் அதிபதி அந்த 7 நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் தினந்தோறும் படைக்க வேண்டும். ஒவ்வொரு காளையோட ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோட ஒரு மரக்கால் மாவுமான போஜன பலியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோட ஒரு படி எண்ணெயையும் படைக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பஸ்காவாக இருக்கிறார். அவரே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக கிருபாதார பலியானதை நாம் நினைவு கூறும் வண்ணமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். கர்த்தருடைய பந்தியே நமக்கு பஸ்காவாய் இருக்கிறது. கர்த்தர் பஸ்கா பண்டிகை பற்றி வெளிப்படுத்திவிட்டு அதன் பின்பு கூடாரங்களின் பண்டிகையை பற்றி சொல்லுகிறார். யூதருடைய மார்க்கத்தில் பஸ்கா பண்டிகைக்கும் கூடாரங்களின் பண்டிகைக்கும் நடுவே பெந்தகோஸ்தே பண்டிகை வரும். ஆனால் இந்த வசன பகுதியில் பெந்தகோஸ்தே பண்டிகையை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஆரம்பமாகிற பண்டிகையிலே அதிபதி அப்படியே 7 நாளும் அதற்கு சமான பிரகாரமாய் பாவ நிவாரண பலிகளையும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எண்ணெயையும் படைக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண பலிகளும் தகன பலிகளும் போஜன பலிகளும் எண்ணெயும் படைக்கப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த பலிகள் போதுமானதாய் இல்லை. ஆகையினால் இந்த பலிகள் திரும்ப திரும்ப படைக்கப்படுகிறது. இந்த பலிகளையெல்லாம் ஒரு தரம் மாத்திரம் படைத்தால் போதாது. இவற்றை அப்படியே 7 நாளும் அதற்கு சரியான பிரகாரமாகவும் படைக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஒரே ஒரு தரம் மாத்திரமே சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் எல்லோருக்காகவும் ஒரு தரம் மரித்தார். கர்த்தருடைய பலி நம் எல்லோருடைய பாவங்களையும் நிவர்த்தி பண்ணுவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்காக பலியானதை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய கிருபாதார பலியை நம்முடைய இருதயத்தில் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பதிலாக பலியானதை உடைந்த இருதயத்தோடு தியானம் பண்ண வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறோம். துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம். நாம் இந்த பலிகளை ஒரு தரம் செலுத்தினால் மாத்திரம் போதாது. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை ஒவ்வொரு நாளும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் செலுத்த வேண்டிய காணிக்கையின் அளவு இங்கு கூறப்பட்டுள்ளது. மோசே உற்சாக காணிக்கையாக செலுத்துமாறு கூறியது இங்கு 1/6 பங்கு படைக்க வேண்டும் என்று தெளிவான அளவு கொடுக்கப்பட்டுள்ளது. இது இஸ்ரவேலின் அதிபதிக்கு போய் சேரும். இந்த காணிக்கைகளை எல்லாம் வைத்து அதிபதி என்ன செய்தான் என்று கூறப்படவில்லை. இவற்றில் ஒரு பகுதி கர்த்தருடைய ஆராதனையில் பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள பகுதி இஸ்ரவேலின் அதிபதியையும் தேசத்தில் உள்ள ஏழைகளையும் ஆதரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மந்தையிலே 200 ஆடுகளில் 1 ஆடு ஆகியவை இஸ்ரவேலின் அதிபதிக்கு பரிசுத்த பங்காக கொடுக்கப்படும். அதிபதி படைக்க வேண்டியது தகன பலிகள், போஜன பலிகள், பான பலிகள். எல்லா பண்டிகைகளிலும், எல்லா மாத பிறப்புகளிலும், எல்லா ஓய்வு நாட்களிலும், இஸ்ரவேலின் எல்லா பரிசுத்த நாட்களிலும். இஸ்ரவேலின் அதிபதி இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் கர்த்தருக்கும் இடையே மத்தியஸ்தராக செயல்படுகிறான். இவன் ஜனங்களிடமிருந்து காணிக்கைகளை வாங்கி கர்த்தருடைய ஆராதனையில் அவற்றை பயன்படுத்துகிறான். இதனால் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள். 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியிலும் செலுத்தப்படும் பலிகள். 1ஆம் மாதம் 1ஆம் தேதி, 1ஆம் மாதம் 7ஆம் தேதி, 1ஆம் மாதம் 14ஆம் தேதி, 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் 7 பிரதான பண்டிகைகள், அன்றாட பலிகள், ஓய்வு நாள் பலிகள், மாத பிறப்பு,
இவை தவிர உற்சாக காணிக்கைகளும் பலிகளும் செலுத்தப்படும். ஒவ்வொரு வருஷமும் எருசலேமிற்கு வரும் எல்லா தேசத்தாரும் கர்த்தருக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவார்கள். அதிபதி தன்னுடைய பாவ நிவாரணத்திற்காகவும் இந்த காளையை படைக்கிறான். ஆகையினால் இவன் மேசியாவாகவோ தாவீதாகவோ அல்லது உயிர்த்தெழுந்த பரிசுத்தவானாகவோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் இவர்களிடத்தில் பாவம் எதுவுமில்லை. இவர்கள் தங்களுடைய பாவ நிவாரணத்திற்கு பலி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த அதிபதி சாதாரண மனுஷன், பாவம் செய்யக்கூடியவன். இவன் பாவம் செய்தானா அல்லது செய்யவில்லையா என்பது தெரியவில்லை. ஆயினும் இவன் தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பான். இந்த ஊழியம் பிரதான ஆசாரியனின் ஊழியத்தைப் போல் உள்ளது.